மூன்றாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொன்ன மூணாம் வார்த்தை யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன மூணாம் வார்த்தை பராமரிப்பு. ஸ்ரீ அவங்களுடைய தாயை பார்த்து, மரியாதை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றார், அதோ உன் மகன் என்றார். இரண்டாவது அவருடைய அன்பான சீஷனாகிய யோவானை பார்த்து, அதோ உன் தாய் என்றார். இது ஒரு வரியில முடிக்கலாம். பராமரிப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில முடிக்கலாம். சிலுவையில் இருந்தபோது தன்னுடைய அன்பு வெளிப்படுத்தினார். நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக அவர் சிலுவையை தூக்கி நமக்காக, நம்மளுடைய ரட்சிப்புக்காக எல்லாமே செய்து முடித்தார். இந்த பராமரிப்புங்கிறது மூணாம் வார்த்தையாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த டைம்லையும் இயேசு கிறிஸ்து அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளோ பாடுகளையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய சீஷனும், அன்பானிக்க சீஷனையும் விட்டு விடாம பராமரிக்கிறதுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்துட்டு போறார். இந்த மாதிரி ஒரே வசனத்துல இதை முடிக்க முடியும். ஆனா அது சத்தியத்தை சத்தியமா சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. அது தியானிக்கும் பொழுதுதான் அதுல பலவிதமான, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் கொடுப்பார் வசனம். ஏன் நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை கொடுக்கிறாரு. அதை இன்னைக்கு தியானிக்க போறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் மரியாளிடம் பைபிள்ல எத்தனை தடவை பேசியிருக்காங்கன்றது பத்தி நம்ம தியானிக்க போறோம். இதற்கு முன்பாக சிலுவையில அறிஞ்சப்போ மூணாம் வார்த்தை பேசுறதுக்கு முன்பாக எத்தனை தடவைன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 48-49 அந்த குறிப்பை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. ஆனா வசனத்தை நானே வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து 12 வயதுல எருசலேம் பட்டணத்துல தாயும் தகப்பனும் எல்லாரும் போகும் பொழுது அவர் தொலைந்து போறார். 12 வயசுல இவங்க 3 நாள் மரியாள் வந்து தேடுறாங்க. கடைசியா அவர் ஒரு சபைக்கு முன்பாக இருந்து சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் அவர் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆச்சரியப்படுறாங்க அந்த மக்கள் எல்லாமே. தாயும் தகப்பனும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ மரியாள் பக்கத்துல போய், மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். அப்படின்னா என்னங்க? பிதா கர்த்தருடைய காரியங்கள்ல நான் இருக்கிறேன், ஏன் என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்றார். இது ஃபர்ஸ்ட் 12 வயசுல அவனுடைய தாயை பார்த்து சொல்றார். இரண்டாவது எப்ப பேசுறாரு அப்படின்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 கானா கல்யாணத்துல உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அற்புதம். அப்போ மரியாள் அவங்க தாய் என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. ஆமென். 2வது டைம் பேசுறார். 3வது டைம் எப்போன்னா, சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது 3ஆம் வார்த்தை, ஸ்திரீயே, இது உன் மகன் அப்படின்னு 3வது வசனம். எது கிடைப்பட்டதுல இந்த 2ஆம் வசனம், திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தின பொழுதும் அதுக்கும் சிலுவையில் அறையருக்கு முன்பாக இடையில ஒரு விஷயம் நடக்குது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, உம்முடைய தாயாரும்
உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். சீசர் தாயும் மரியாளும் சகோதரனும் வெளியே நிற்கிறாங்கன்னு சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்து இயேசுசாமி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்றார், தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் இயேசு கிறிஸ்து பிரதியுத்தமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தன் தாயும் சகோதரனும் வெளியே நிக்கிறாங்க. அவங்க சீஷர் வந்து உள்ள வந்து என்ன சொல்றாங்க, உங்க தாயும் உங்க சகோதரன். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, யார் என்ன தாய்ங்கிறார். யார் அது என்னோட தாய், யார் என்னோட சகோதரன் அல்ல, இல்ல சீஷர்கள் நீங்க தான் எனக்கு தாயும் சகோதரன்லாம். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க கேட்கலாம், என்ன இயேசுசாமி இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாரு. அப்படி இல்லைங்க. சிலுவையில ஏன் அப்போ இயேசுசாமி மரியாளுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருக்கார். பைபிள் எடுத்தீங்கன்னா மரியாள, அந்த மரியாள் அப்படிங்கும் போது சிலுவை பாடுகளை இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம், பராமரிப்பை பத்தி நம்ம தியானிக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல மரியாள் அவங்களோட தாயாரையும் வச்சிருக்காங்க, யோவானையும் சீசரையும் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன விசேஷம், என்ன விஷயம் அதுல? தன் தாயார ஏன் வந்து அந்த அளவுக்கு மகிமைப்படுத்துறாரு? அவருக்காக இல்லை, அவருடைய சுய புத்திக்காக இல்லை, தன்னுடைய சித்தத்துக்காக இல்லை, தன்னுடைய பிதா கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த விஷயத்தை ஆண்டவர் சிலுவையில பராமரிப்பு கொடுக்கிறார் தாயாருக்கு. எதனால அப்படின்னா, கர்த்தர் 10 கட்டளை ஃபர்ஸ்ட் கொடுத்தார் மோசேக்கு. அதுல 5ஆம் கட்டளை என்னங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்துவாயாக. ஹல்லேலூயா. அப்ப அந்த 10 கட்டளை நம்ம எல்லாம் ஃபெயில், ஜெயிக்க முடியல. அந்த 10 கட்டளையை முதுகுல சுமந்தார் சிலுவையாக. ஹல்லேலூயா. 2 கட்டளை தான் கொடுத்தார். என்னங்க, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை நம்ம பிதாவை நேசிக்கணும், அன்பு கூறுவாய், உன்னை போல பிறனிடத்தில் அன்பு கூற. 2 கட்டளை முடிச்சிட்டார். அத்தனை கட்டளையும் தனக்குள்ள ஏத்துக்கும் போது 5வது கட்டளை, தன் தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துவாயாக. அப்போ அவரோட சித்தத்தின்படி இல்ல, பிதாவாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த விஷயத்தை நிறைவேற்றினார், தன் தாயை மகிமைப்படுத்தினார். 2வது விஷயம், ஏன் மரியாதை மகிமைப்படுத்தினாரு அப்படின்னா, இந்த உலகத்தை 6 நாள் படைத்து 7ஆம் நாள்ல ஓய்வெடுத்த கர்த்தாதி கர்த்தர், தன்னுடைய பிதாவாகிய கர்த்தரின் சித்தம். இந்த உலகத்துல அத்தனை பேர்த்தையும் யார் படைச்சாங்க? கர்த்தர் தான் படைச்சார். அத்தனை பேர்லையும் கர்த்தருடைய கண்கள் கண்டது மரியாதை மாத்திரமே. ஹல்லேலூயா. பரிசுத்தவாள்னு சொல்லி கர்த்தர் முடிவெடுத்து அந்த கர்ப்பத்துல இயேசு கிறிஸ்துவை வைத்தார். அவள் 10 மாதம் சுமந்தால். எப்படி உலகம் உருண்டையா இருக்குதோ, ஆண்டவர் பரிசுத்தமாக படைத்தாரோ, அதே போல மரியாளோட வயிறும் கர்ப்பமும் உருண்டை போல அந்த பரிசுத்த தேவனாகி இயேசு கிறிஸ்துவை தாங்கினால், ஏந்தினால், சுமந்தால் வெளியே உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த உலகம் உருண்டைய ரட்சிப்புக்காக இயேசுவை அவதரிக்க வைக்கிற ஒரு கருவி. அப்போ கர்த்தர் அவரே அந்த மரியாளை கனப்படும் பொழுது அவரோட சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து மரியாளை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு புரியுது? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஏன் அந்த அளவுக்கு மரியாள் ஏங்க, அவங்க அம்மா தானே, அவங்க தானே பெற்றிருக்காங்க, எல்லாமே கரெக்டு தானே.
அப்ப ஏன் அந்த அளவுக்கு தான் ஸ்திரீயேங்கிறாரு ஆண்டவர்? ஸ்திரீயேன்னா தாய் தான். என் மனைவி சொன்னாங்க, நான் ஸ்திரீயேன்னா வேற மாதிரி கான்செப்ட்ல யோசிச்சேன். ஒய்ஃப் சொன்னாங்க, அவங்க பிப்ளிக்கல் ஸ்டடி பண்றதுனால இல்லைங்க அது அம்மா தான், கிரீக் இதுலயே அம்மா தான் வருதுன்னு. ஓகே, எல்லாமே ஓகே. ஆனா ஏன் யோவானுக்கு சீஷர்களுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ மகிமைப்படுத்துறாரு? யார் தாயை கூட வெளியே வெளியே என்ன கேட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க, யார் என்னோட தாய் இல்லைன்னு சொல்றாரு? அப்ப என்ன இவங்களுக்கும் மரியாளுக்கும் சீஷர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் தான் ரொம்ப முக்கியம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாராவது என்னிடத்தில் வருகிறவன் தன் தாயையும் தன் தந்தையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் கூட தன் உயிரையும் வெறுக்காவிட்டால் அவன் என் சீஷனாக இருக்கவே முடியாது. என்னங்க, தாய் தந்தை சகோதரன் சகோதரி மகன் மகள் உலகம் தன்னோட என்னோட, நான் யார சொல்றேன்னா அவங்களே அவங்க சரீரத்தை வெறுக்கிறவன் யாரோ அவன் தான் சீஷனாக முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க பிரதர், அப்ப தாய் தந்தை எல்லாத்தையும் புறக்கணிச்சிடணுமா, துரத்தி விட்டுறணுமா, நான் தனியா போய் தியானிக்கணுமா, இந்த முனிவர்கள் பண்றாங்கல்ல காசிக்கு போய் அங்க போய், அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம். The name above all name is Jesus Christ. உலகத்தில் உள்ள எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவர் தான் மேல. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்தவர்கிட்ட நிறைய பேசும் பொழுது, சார் இயேசு சாமி எனக்கு நம்பர் 1, ரெண்டாவது என்னோட மனைவி, என்னோட பிள்ளை, என்னோட குடும்பம், என்னோட தொழில், அப்புறம்தான் எல்லாம் சார்பாங்க. இட்ஸ் ராங், தப்பு. ஆண்டவரை நம்பர் போடக்கூடாது. He is a infinity person, blessed God. ஹல்லேலூயா. இன்ஃபினிட்டின்னா கணக்கில் அடங்காதது. ஆதியும் அந்தமும் அவர் தான், அல்பாவும் ஒமேகாவும் அவர் தான். அவர் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் தான். உலக பிரமாணம் வாழ்க்கையில நம்ம 1 2 3 போடலாம். அப்போ 1 2 3 போட்டா எல்லாமே ஈக்குவல் ஆயிடும். அப்போ கர்த்தரை மேல வைக்கணும், அவர் தான் எல்லாமே. மக்கள் மனுஷனை நம்ம ரெண்டாங்கிறதெல்லாம் அந்த கான்செப்டே இல்லை, கடைசி தான். அப்போ நீங்க தாயும் தகப்பன் ஆண்டவரோட லெஸ்ஸா நீங்க லவ் பண்ணுங்கிறார். ஆண்டவரை முதல் மேன்மை அவர் தான். மற்றவங்க எல்லாத்தையுமே அன்பு கூறுங்க, வெறுக்க வேண்டாம், அன்பு கூறுங்க, அவர் உங்களை பராமரிப்பார். ஹல்லேலூயா. இப்போ மரியாள் ஏன் அப்படி சொன்னாங்க, யோவான ஏன் இப்படி பண்றாங்கன்னா, மரியாள் கூடவே இருந்தாங்க, அவரோட கணவரை விட்டு வரல. அவங்களுக்கு இயேசு சாமிக்கு அப்புறம் குழந்தைகள் பிறந்தது, வீட்டோட தான் இருந்தாங்க. சிலுவையில் மரணிக்கும் போது வந்தாங்க, பாடுகளை பார்த்தாங்க, சிலுவையில் பக்கத்தில் நின்னாங்க. அதே இது சீஷர்கள் பார்த்தீங்கன்னா 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்கள்ல 11 சீஷர்கள் வரல. எல்லாருமே புறக்கணிச்சாங்க, பயந்தாங்க. எல்லாரும் தந்தையும் தாயையும் விட்டு தான் வந்தாங்க. இயேசு சாமி கடற்கரையில் வரும்போது என்னை பின்பற்றி வா அப்படிங்கும் பொழுது அத்தனை பேர் வந்தாங்க, 12 பேரும். கடைசி வரைக்கும் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் மகிமை கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ 11 சீஷர்கள் கூட வரல. விசேஷித்த யோவான் மட்டும்தான் தன் குடும்பத்தை விட்டான், தொழிலை விட்டான், தந்தை தாய் உறவுகள் அத்தனையுமே விட்டான். தான் போனா சிலுவையில் அந்த ராஜாக்கள் தன்னை கொல்லுவாங்கன்னு தெரிஞ்சும் பயக்காம ரொம்ப அன்பு நிமித்தம் இயேசு சாமியை பார்க்கறதுக்கு அங்க நின்னான். அப்போ தன்னையே வெறுத்து அங்க நிக்கிறான். அதனாலதான் அந்த பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். தன்னுடைய கிரீடம், அந்த வயிறு கர்ப்பத்துல தன்னை ஈண்டெடுத்த மரியாள், கர்த்தரே அங்கீகரிக்கிற மரியாள், அந்த ஒரு தாயை தன்னுடைய கிரீடம்
இயேசு கிறிஸ்து எடுத்து யோவானுக்கிட்ட தலையில வைக்கிறார். முள்முடி எடுத்து தனக்கு சுட்டி கொண்டார். ஹல்லேலூயா. அந்த பராமரிப்பு இதுதான் மெயின். அப்போ நம்ம மரியாளுக்கும் இதுக்கும் என்னங்கிறது புரிஞ்சுது உங்களுக்கு. நம்ம என்ன சார் செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், இதுல இருந்து என்ன மெசேஜ் எனக்கு கொடுக்குறீங்க புரியுது. மரியாள் உலக பிரமாணம் வாழ்க்கையில் விட்டு வரல, ஓகே, அதனால கடைசி இருந்தாலும் அன்பை கொடுத்து பராமரிக்க வைக்கிறாரு. ஆனா யோவான் எல்லாத்தையும் விட்டு வரான். அந்த யோவானை வச்சுதான் ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தையே எழுதுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இல்லைங்க, நாளைக்கு இல்லை, நாளானிக்கு இல்லை, இந்த உலகம் முடியும் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு வெளிப்பாடு யோவானுக்கு தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவரை மகிமையும் படுத்தி இருக்கிறார். நம்ம மோஸ்ட்லி இருக்கிறது ஃபர்ஸ்ட் 2 தான். என்னங்க, ஃபர்ஸ்ட் 2 தான். 2 விஷயம். எவர்களை முன்குறித்தாரோ, நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் முன்குறித்துட்டார், அவரை அழைத்திருக்காங்க, ஓகே, எல்லாம் வந்தாச்சு. அழைத்தவர்களை நீதிமான்களாக்குறார். நீதிமான்கள் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த தியாகம் எல்லாம் தேவை. எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கென்று நீங்க வரும்பொழுது தான் நீதிமான்கள் ஆக்குவார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்குனவரை என்ன பண்ணுவாருங்க, மகிமையும் படுத்துவார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ சார் நான் 2ல தான் நிக்கிறேன், 3வதுக்கு எப்படி சார் வருது அப்படின்னா, ஆண்டவரை மட்டும்தான் நோக்கம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் ஒத்தாசை வரும், வேற யாருகிட்ட இருந்து வராது. தந்தை கிட்ட வராது, தாய் கிட்ட வராது, மகன்கிட்ட வராது, மகள்கிட்ட வராது, எந்த உலகத்துல யாருகிட்டையுமே வராது. அவர் ஒத்தாசை மட்டும் அனுப்புதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு பண்ண முடியும். இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சார், நீங்க பல் டாக்டரா இருக்கீங்க, தொழிலை விட்டுருவீங்களா சார்? விட்டுட்டு வந்துருவீங்களா? இல்ல உங்க மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவீங்களா? அப்படி இல்லைங்க. அந்த இருதயத்தில் இருக்கிற அன்பு இயேசுவை மேல் நோக்கி வைக்கணும், மேல் நோக்கி வைக்கணும். இவங்க அன்பு இருக்கும், ஆனா அது எல்லாத்துக்கும் மேலான அன்பு. அந்த அன்பு வைக்கும் பொழுது ஆண்டவருக்காக நம்ம பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய இடத்துல வைக்கிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா அவர் நமக்காக 100 ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சாட்சி சொல்ற, 3 சாட்சிகளை சொல்ல விரும்புறேன். பாஸ்டர் சார், சிஸ்டர், நம்ம முன்னாடி இருக்கிற ஜீவனுள்ள சாட்சி. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். களிமண்ணா இருக்கும் நம்மை வடிவமைத்தவர், என்னங்க, களிமண்ணா இருக்கும் நம்மை வடிவமைத்தவர். அவர் வாயில ஊதி வடிவமைத்தார், களிமண்ணை நம்ம உருவாக்கினார், ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை நிறுத்தினார். ஹல்லேலூயா. களிமண்ணா இருக்கும் நம்மை வடிவமைத்தவர் ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை நிறுத்தினார். ஆனா இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த களிமண்ணை யார் கையில? கர்த்தர் தான் நம்மளை உருவாக்கினார். அவரோட சுவாசத்தை ஊதி ஜீவனை கொடுத்தார். இன்று வரைக்கும் நம்ம அவருக்காக வைராக்கியமாக நிற்கிறோம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, மாமிசமா இருக்கிறவங்க களிமண்ணா உருவாக்குறாங்க. அவங்க உருவமாக்கி, மரியாள் ஒரு கன்னி, மரியாள் ஒரு ஸ்திரீ, அதுக்கு ஒரு மதிப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா மனுஷன் என்ன பண்றான் தெரியுங்களா? அதை உருவமாக்கி நீ தான் சாமின்றான். என்னங்க, நீ தான் சாமி. அது தவறு. இயேசு தவிர்த்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அந்த நிலைக்கு எப்பொழுது நீங்க வரீங்களோ அப்போ உங்களுக்காக கர்த்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஆமென். அடுத்தது நான் பாஸ்டர் சாருக்கும் சிஸ்டருக்கும் சொல்றேன். காலையில தியானிச்சும் போது எனக்கு டக்குன்னு ஆண்டவர் கொடுத்தாரு. 31 வருடம் 95ல் பாஸ்டர் சார் வந்தார். யாரை நம்பி வந்தாங்க? சத்தமா சொல்லுங்களேன். யாரை நம்பி வந்தாங்க? இங்க சேவூர்ல சத்தமா யாருமே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்க. இயேசு சுவாமி நம்பி ஊட்டி பட்டணம், குன்னூர் பட்டணத்துல தன் தாயும் தந்தை, தாய், தந்தை, சகோதரர், அத்தனை குடும்பத்தையும் விட்டு இங்க வராரு. கிராமமா இருந்தது,
ஒரு குடிசையா இருந்தது. படுத்துட்டு இருக்கும்போது பிரதர் சார் சொல்லுவார், பன்னிக்குட்டியெல்லாம் வருங்க, டாய்லெட் கூட இருக்காது. எதுக்கு அந்த கஷ்டம்? பிகாஸ் ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள நீங்க நடக்கும்போது குறுகிய பாதையில தான் நடக்க வைப்பார். ஆனா பின்னாடி விசாலமான ஒரு பரலோகத்தை நம்மளுக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பயணத்துல ஆண்டவர் அவரை பயன்படுத்தும் பொழுது அந்த ரெண்டு விஷயம், முன்குறித்தவரை அழைத்திருக்கிறார், அழைத்தவரை நீதிமான்களாக்கினார். அவரை சிஸ்டர் வராங்க, அவங்க ஃபுல்லும் பெங்களூர்ல படிச்சவங்க, நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் அத்தனை இது எல்லாத்தையும் தாயும் தகப்பனையும் எல்லாம் விட்டுட்டு இங்க வராங்க இவங்களுக்காக, ஊழியத்துக்காக. இன்னைக்கு 31 வருடம் ஆச்சு, சரிங்களா? எல்லாமே தியாகம் பண்ணி எல்லா விஷயம் விட்டும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருங்க அவங்களுக்கு? யார் பராமரிக்கிறார்? கர்த்தர் இவங்களை பராமரிச்சார். இவங்க கையில் என்ன இத்தனை ஆத்மாக்களை பராமரிக்கிற கொடுத்திருக்காரு. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த பாத்திரத்தை, நீதிமானா இருக்கிற பாத்திரத்தை எவ்வளவு கனம் பண்றாரு பாருங்க, மகிமைப்படுத்துறார். இதுதான் பராமரிப்பு. அவங்க 2 பேர்த்தையும் பாதுகாத்து பராமரித்து ஐசக்க கொடுத்து அற்புதத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை ஆத்மாக்களை கொடுத்து பராமரிக்க வைக்கிறார் இல்லையா? அவர் காட் இஸ் குட் ஆல்வேஸ். நம்ம கர்த்தர் நல்லவராகவே இருக்காருங்க. அவர் மன்னிக்கிறவராகவே இருக்கார், மறக்கிறவராகவே, நம்ம செய்த தவறுகளை மறக்கிறவராகவே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தை நான் சொல்றேன், 2 விஷயம் சொல்றேன். கர்த்தருடைய பெரிய கிருபையில 2012 வருஷம் ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தார். 2014 ஒரு சூழ்நிலை, இன்னைக்கும் நான் சொல்றேன், என் உலக பிரமாணமான என் தாயும் தகப்பனும் நல்லவங்க, என் சகோதரன் சொந்தங்கள் எல்லாரும் நல்லவங்க தான், யாரும் தவறானவங்க இல்லை. ஆதாம் ஏவாள நல்லவங்கள தான் படைச்சார் ஆண்டவர். ஆனா சத்ரு என்ன பண்ணிட்டான்? சூழ்நிலை பண்ணிட்டான். அது சத்ருவோட பிரச்சனை. அவங்க கர்த்தர் ஆதாம் ஏவாள் நல்லா தான் படைச்சார். அதே போலதான் எல்லா மனுஷனும் நல்லா தான். என்னோட தாயாரையும் தகப்பனையும் நல்லா தான் படைச்சார், எங்களை நல்லா பாதுகாத்துக்கிட்டாங்க. 2014 ஒரு சூழ்நிலை வருது, அது என் நிமித்தம் தவறுகள் இருந்தாலும் என் தாயாரிடம் ஒரு விஷயம் ஹெல்ப் கேட்குறேன், அவங்க செய்யல. இது நிறைய சபைகளை சொல்லியிருக்கேன். ஸோ உலக பிரமாணமும் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. உலக பிரமாணமான என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சார். நடு ரோட்ல நிக்கிறோம், என் தாயார் புறக்கணிக்கப்பட்டு நாங்க அந்த வீட்டுல, பெரிய வீட்டுல இருந்து நடு ரோட்ல நிக்க வச்சோம். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரொம்ப வைராக்கியமா சொல்லுவேன் எங்க அம்மாட்ட, அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள வரல. இன்னைக்கும் பாருங்க ஃபுல்லும் 1000 தடவை அந்த பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க, இந்த விக்கிரக பேர் எழுதிட்டு இருக்காங்க இன்னும் இன்னைக்கு காலையிலையும். ஸோ ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிப்போம் அவங்களுக்கு. அப்போ அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது சில விஷயங்கள் முரண்பாடுகள், சில விஷயங்கள் என்னோட தவறுகள். அப்போ தாய் கொலகாரனே இருந்தாலும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில சப்போர்ட் பண்ணல, அது அவங்க தப்பு இல்லை. ஏன்னா அன்னைக்கு செங்கடலுக்கு முன்னாடி மோசே, பின்னாடி இஸ்ரவேல் கூட்டம் இருக்கும் பொழுது பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்தது கர்த்தர், கடினப்படுத்தினது கர்த்தர். எதுக்காகங்க? தன்னுடைய ரட்சிப்பு, கர்த்தர் என்ற ரட்சிப்பு பார்வோனுக்கும் தெரியணும், இஸ்ரவேல் மக்களுக்கும் தெரியணும். அதே போலதான் என்னோட தாயாரோட இருதயத்தையும் கடினப்படுத்தினார். அவங்க நல்லவங்க, இன்னைக்கும் நல்லவங்க தான். சூழ்நிலை நடு ரோட்ல, எப்ப எங்க அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நீ என்னை வீட்டு விட்டு வெளியே துரத்துறீன்னா நான் நடு ரோட்ல நிற்பேன். என் மனைவி கையை நான் பிடிப்பேன், என் மனைவியோட கையை பிள்ளை பிடிப்பான், பிள்ளையோட கையை கர்த்தர் கூட்டி கொண்டு போவார்மே. ஹல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தினார். சூழ்நிலை நடு ரோட்ல நின்னோம், லைக் அ பெக்கர், ஜீரோ. ஆனால் கர்த்தர் எங்களை கைவிடல. இன்னொரு தாயார் மூலியமாக எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இது மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். அடுத்த 2வது விஷயம் சொல்றேன். ஆண்டவருக்காக நீ முன்னினா என்னப்பா நடக்கும்?
நடக்கும். 1997 கிளினிக் ஆரம்பித்தேன். நான் பல் மருத்துவமாக இருக்கேன். கிளினிக் ஆரம்பித்தேன். 2014 வரைக்கும் அந்த கிளினிக் பேரு ஆர்டிஎஸ் பல் மருத்துவமனை. ஆர்டிஎஸ்னா என்ன அப்படின்னா, உலக பிரமாணமான என்னோட தந்தை, அவர் டாக்டர் தான், இறந்துட்டாரு. அவர் பேர் ஆர் திருஞான சம்பந்தம். ஆர் திருஞான சம்பந்தம் டாக்டர். அதனால ஆர்டிஎஸ், எங்க ஃபேமிலி பேரை ஆர்டிபிஎஸ் ஃபேமிலின்னு வைப்போம். அப்போ அந்த கிளினிக் பேரு ஆர்டிஎஸ் பல் மருத்துவமனை நான் வச்ச பொழுது எல்லாருக்கும் வந்த மாடியில் தான் இருந்தது. 10க்கு 16 ரூம், ஒரு 4 ரூம் மாடியில் தான் இருந்தது. எல்லாரும் வந்தாங்கன்னா அருண் பிரகாஷ்னு என் பேரை கேட்க மாட்டாங்க. ஆர்டிஎஸ் கிளினிக் போகிறேன். ஆர்டிஎஸ் அந்த ஏரியா ஃபுல்லுமே ஆர்டிஎஸ் தான் பேர். அருண் பிரகாஷ்ங்கிறது அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகல. அப்போ 2012 ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2014 பைபிளில் படிச்சுட்டு இருக்க ஒரு காலை நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், உலக பிரமாணமான பேரை ஏன்பா வச்சிருக்க அப்படின்னு உணர்த்தினார் ஆவியானவர். ஆமா இல்லை ஆண்டவரே, ஆர்டிஎஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஆர்டிஎஸ்ஐ தூக்கிடலாம். எனக்கு அற்புதத்தை செய்து தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். அற்புதத்தை செஞ்சுதான், மிராக்கிள் காமிச்சுதான் எனக்கு ஆண்டவர். என் கண்ணை 95% பார்வை போனதை 100% கொடுத்தது இயேசு சாமி. அப்போ மிராக்கிள் மேக்கர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான். அப்போ நான் கிளினிக் பேர் வச்சேன், மிராக்கிள் டென்டல் கிளினிக்னு வச்சேன். அப்புறம் என்னோட அம்மா பார்க்குறாங்க, என்னடா உங்கள் அப்பா பேரையே தூக்கிட்ட அப்படின்னாங்க. அம்மா இல்லைம்மா, உலக பிரமாணமான அப்பா பேர் இல்லைம்மா, பரமபிதா என்னோட கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மிராக்கிள் மேக்கர், அதனால மிராக்கிள் டென்டல் கிளினிக்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே உங்களுக்காக நான் அந்த பேரை மாத்துறேன். 17 வருஷமா அந்த பேர்ல தான் பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு கேஸ் நீங்க கொடுத்தீனாலும் சாமி எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மிராக்கிள் டென்டல் கிளினிக்னு வச்சேன். 2015 தரிசனம் கொடுக்குறாரு, இல்லை நீ ஹாஸ்பிட்டல் கட்டுவேங்கிறாரு. கையில காசு கிடையாது. 2018 முடிவில் பார்த்தீங்கன்னா 3200 ஸ்கொயர் ஃபீட் பெரிய 4 மாடி கட்டடம் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாத்தையும் இந்த பேர் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார்ல பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருப்பாங்க, பிள்ளைகளோட பேரு, குடும்பத்தோட பேரு. ஆண்டவரோட பேரை வைங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. வீடே பார்த்தீங்கன்னா எங்க வீடு தாயார் இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வீடு கொடுத்த பேரு ஜீசஸ் மிராக்கிள் ஹோம் தான் வச்சோம். ஜீசஸ் மிராக்கிள் ஹோம் வீடு பேர். என்னோட அருண் பிரகாஷ் இல்லம், தீபா இல்லம்னு வைக்க கிடையாது. அப்போ ஆண்டவரை மேல வைங்க, அப்ப கர்த்தர் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போவார். அதனால பராமரிப்புங்கிறது மனுஷனால பராமரிக்க முடியாது. 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் போக 8 மணி நேரம் தூங்கும் பொழுது யார் பராமரிக்கிறா? இயேசு சாமி பராமரிக்கிறார். கொரோனால ஒரு புருஷனை பார்க்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டி பார்க்க மாட்டேங்கிறான். நீ யாரோ நான் யாரோ, ஒரு நாய்க்கு தள்ளுற மாதிரி தட்ட தள்ளுன காலம் நம்ம பார்த்தோம். அப்ப யார் அப்ப பராமரிச்சா? சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜீவனோட உட்கார்ந்து இருக்காருன்னா கர்த்தருடைய கிருபை, அவருடைய பராமரிப்பு. அதனால நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எல்லாருமே என் கூட சேர்ந்து சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுவீங்களா? சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமேன். அவரிடத்துல மட்டும்தான் பராமரிப்பு இருக்கும். நீங்க அந்த சிலுவையில பாத்தீங்கன்னா மரியாளும் யோவானும் என்ன பண்றாங்க? இப்படி தலையில பாக்குறாங்க, கீழே பார்க்கல. சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அங்கிருந்து பராமரிக்கிறார். அதே போலதான் நீங்க அனைவரும் குடும்பத்தை பாருங்க, தவறு கிடையாது. அது சங்கடங்கள் சஞ்சலங்கள் இருக்கும். ஆனா பரலோகத்தில் இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா நீடித்த சமாதானம் சந்தோஷம் வரும். அவர் மாத்திரமே பராமரிப்புன்னா இயேசுதான். இயேசுனா பராமரிப்பு.
கர்த்தருடைய நாமத்துக்கு கர்த்தருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடான கொடி நன்றி. வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் சார் சிஸ்டருக்கும் நன்றி. அமைதியாக கேட்டு தியானித்த மக்களுக்கு நன்றி. ஆமென்.